அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் நாட்டினர் யாருக்கும் இனி இந்திய விசா கிடையாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டினர் யாருக்கும் இனி இந்திய விசா கிடையாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவை உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவை உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டினர் யாருக்கும் இனி இந்திய விசா கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானியர்களுக்கு ஏற்கனவே விநியோகித்திருக்கும் விசாக்கள் வருகிற 27ஆம் தேதி வரை மட்டுமே செல்லும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டினர் யாருக்கும் இனி இந்திய விசா கிடையாது என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானியர்களுக்கு ஏற்கனவே விநியோகித்திருக்கும் மருத்துவ விசா வருகிற 29ஆம் தேதி வரை மட்டுமே செல்லும் என்றும் இந்தியா அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் தகவல் சொல்லுங்க. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அதன் பின்னணியில் இருந்த பாகிஸ்தானுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை இந்திய அரசு விரைவுபடுத்தி இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் மட்டுமல்ல, அதற்கு காரணமாக இருந்த யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் என்கின்ற ஒரு அறிவிப்பினை இன்று வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் உட்பட அந்த நாட்டினுடைய பாகிஸ்தானுடைய தளத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் ஆதரவு கொடுத்து வருவதன் காரணமாக அதற்கு எதிரான உள்துறை மற்றும் வெளி விவகாரங்கள் துறை சார்ந்த நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சார் கூட்டமைப்பு என்பது கிட்டத்தட்ட 1980 முதலே இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சார் கூட்டமைப்பு என்பது தெற்காசிய நாடுகளுக்கு இடையே ஒரு பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், நேபாளம், பூட்டான், ஆப்கானிஸ்தான், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. அதன்படி சார்க் நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் முக்கியமான நபர்கள் எந்த விதமான விசா இல்லாமல் இந்த 8 நாடுகளுக்கு இடையே பயணம் செய்ய முடியும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், பாகிஸ்தானுடைய விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்தியாவின் அனுமதியுடன் இந்த சார் கூட்டமைப்பில் இருப்பதன் காரணமாக விசா இல்லாமல் வர முடியும். அதே போன்று பாகிஸ்தானில் இருந்து ஏராளமானவர்கள் மருத்துவ காரணங்களுக்காக தமிழகத்தின் சென்னை உட்பட பல இடங்களுக்கும் நூற்றுக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் வருகின்றார்கள். இந்தியாவில் மருத்துவ செலவுகள் குறைவாக இருப்பதன் காரணமாக இந்தியாவிற்கு மருத்துவ சுற்றுலா என்று குறிப்பிடப்படக்கூடிய சிகிச்சைகளுக்காக வரக்கூடியவர்களின் எண்ணிக்கையில் பாகிஸ்தான் நாடு முதல் 10 இடங்களுக்குள் இருக்கக்கூடிய நாடாக உள்ளது. இந்த நிலையில்தான் மருத்துவ விசா உட்பட பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைப்பதற்கான எந்த விதமான விசாவும் வழங்கப்படாது என்கின்ற அதிரடி அறிவிப்பினை தற்பொழுது இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. பாகிஸ்தானியர்கள் ஒருபோதும் இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைக்க கூடாது என்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது அமைந்திருக்கின்றது. நேற்று இரவே இதற்கான அறிவிப்பினை வெளியுறவுத்துறை செயலாளர் வெளியிட்டிருந்தார். அட்டாரி வாகா எல்லை உட்பட பாகிஸ்தானிலிருந்து நில வழியாக இந்தியாவுடன் தொடர்புடைய அனைத்து வாயில்களும் மூடப்பட்டிருக்கின்றன. வான்வழியாக இந்தியாவிற்குள் யாரும் வராத வகையிலே தற்பொழுது எந்த விதமான விசாவும் வழங்கப்படாது. பாகிஸ்தானியர்கள் மருத்துவ விசாவில் இந்தியாவிற்குள் வந்திருந்தாலும் அவர்களும் வெளியேற வேண்டும் என்கின்ற கெடுவினை இந்தியா தற்பொழுது பிறப்பித்திருக்கின்றது. அதன்படி பாகிஸ்தானியர்கள் யாருமே இந்தியாவிற்குள் வரக்கூடாது, மருத்துவ விசாவில் வந்திருப்பவர்கள் கூட உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. வரும் நாட்களிலும் இந்த மருத்துவ விசாவும் வழங்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பினையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரில் 26 பேரை சுட்டு கொலை செய்த தீவிரவாதிகளுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றது. அந்த தீவிரவாதிகளில் ஒரு சிலர் பாகிஸ்தானில் இருந்து வந்த நபர்கள், பாகிஸ்தானை குடியுரிமையாக கொண்டவர்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு நடவடிக்கையாக தற்பொழுது இந்தியா வேகப்படுத்தி இருக்கின்றது. இன்று காலையே பாகிஸ்தானினுடைய தூதரகத்தை மூடுவதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். பாகிஸ்தான் தூதரகத்தினுடைய அதிகாரிகள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் பாகிஸ்தான் தூதரகத்திற்கு டெல்லி காவல்துறை வழங்கியிருந்த பாதுகாப்பை காலையில் திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது விசா நடைமுறைகளும் கெடுபிடி கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதன்படி பாகிஸ்தானியர்கள் யாருக்குமே மறு அறிவிப்பு வரும் வரை விசா வழங்கப்படாது என்கின்ற ஒரு அதிரடி அறிவிப்பினை தற்பொழுது இந்திய அரசு வெளியிட்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.